அது போல ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான் திமுகவும் அதிமுகவும். அவங்களுக்குள்ள ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. திகாவுக்கும் திமுகவுக்கும் மாற்றம் இருக்கு. அவர் கடவுள் இல்லைன்னாரு, இவங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னாங்க. அது வாக்கரசியலுக்கு அதிமுக தெய்வ வழிபாடே செய்யறாங்க. அதனால திமுக அதிமுகக்குள்ள ஜெனரலா பெரிய வித்தியாசம் இல்லை. பர்சனாலிட்டி கிளாஸ் தான். கருணாநிதி என்ற தனிநபருக்கும் எம்ஜிஆர் என்ற தனிநபருக்கும் நடந்த ஈகோ கிளாஸ் தான் அந்த கட்சி ரெண்டா உடைஞ்சது. ஆனா சார் 67ல நீங்க சொல்லியிருந்தீங்களே, இப்ப 67ல திமுக ஒரு புள்ளிய வச்சாங்க, ஒரு எதிரியை உருவாக்குனாங்க. மாநில சுயாட்சி தேவைப்படுது, எனக்கு இந்திய எதிர்ப்பு, மொழிக் கொள்கைங்கிற ஒரு பாயிண்ட் முன்னு வச்சாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து திமுக எதிர்ப்போ இல்ல ஊழல் எதிர்ப்போ குடும்ப ஆட்சியோ எதிர்த்து அதிமுக உருவாச்சு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மையமான பிரச்சனை எழுங்க. காலத்துக்கு ஏற்றாற் போல, அந்த சூழலுக்கு ஏற்றாற் போல ஒரு மையமான பிரச்சனை வரும். மொழி பிரச்சனை வரும், இல்ல ரேஷன்ல சரியா அரிசி போடல, பக்தவச்சலம் பிரிவுல அது ஒரு பிரச்சனை வந்தது. அதே போல உங்களுக்கு லஞ்சம் பிரச்சனை ஒரு கட்டத்துல லஞ்ச ஊழல் தலைவிரிச்சாடும். இது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மையமான பிரச்சனை குவி மையமாகும் மக்கள் முன்னால. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க இடைமறிச்சிட்டீங்க. அதாவது தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலுடைய வாக்குப்பதிவை நீங்க கவனிச்சீங்கன்னா அரௌண்ட் 30%, அதாவது ஒரு 25% 30% வாக்குகள் தமிழ்நாட்டில் பதிவாவதே கிடையாது.